51வது அதிகாரம் தெரிந்து தெளிதல். 47வது அதிகாரம் தெரிந்து செயல் வகை என்று பார்த்தோம். தெரிந்து செயல் வகை என்றால் ஒரு செயலை செய்யும் போது அச்செயலை பற்றி தெரியாது செய்வது செம்மையாக இராது என்பதனாலே அங்கே தெரிந்து செயல் வகை என்றார். இங்கே தெரிந்து தெளிதல். தெரிந்து தெளிதல் என்றால் தக்கவரை ஆராய்ந்து பணிக்கு அமர்த்துதல் வேண்டும். தக்கவரை என்றால் அந்த பொறுப்புக்கு என்ன தகுதியோ, அதாவது கல்வி தகுதி, அவர் படித்திருக்கிற நூல் தொடர்பானது, அவர் அந்த பணியில் அனுபவம் உடையவரா, பட்டறிவு உடையவரா என்பதையெல்லாம் தெரிந்து தெளிந்து பணிக்கு அமர்த்த வேண்டும். இப்படி அமர்த்தியதற்கு பின்னாலேயும் அவர்களிடம் சில குறைகள் ஏற்படுவது உண்டு. அதை அனுபவத்திலே சரி செய்து கொள்ள வேண்டும். அவருடைய மனசாட்சி அவருக்கு உறுத்தி அவரை செய்து விடுவார். அதனால இது தெரிந்து தெளிதல் என்பது தக்கவரை ஆராய்ந்து பணிக்கு அமர்த்துதல் வேண்டும். அரசனானவன் தன்னுடைய ஆட்சி பற்றிய எல்லா வினைகளிலும் சிறப்பாக போர்வினையும் தனக்கு உதவி செய்யும் பொருட்டு அமைச்சர், படைத்தலைவர், தூதர் முதலிய துணை அதிகாரிகளை அவர் குடிப்பிறப்பு, குணம், அறிவாற்றல், செயல் பற்றி காட்சி, கருத்துரை இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து தெளிய வேண்டும். அதான் தெரிந்து தெளிதல். இது ஒரு அரசனுக்குரிய கடமை. இப்போ ஒரு அலுவலகம் என்று சொன்னால் அந்த அலுவலகத்தில் யார் யாருக்கு என்ன விதமான பொறுப்புகளை வழங்குவது என்று ஒரு பொதுத்துறையிலே ஒரு 10 எழுத்தர் என்று ஒரு எடுத்துக்காட்டுக்காக வைத்துக் கொள்கிறோம். அவர்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. அவருடைய கல்வி, நூலறிவு, பட்டறிவு போன்றவற்றை ஆராய்ந்து அந்த ஆணையர் அல்லது மேலாளர் வழங்குகிறார். அப்படி வழங்குகிற போது அந்த மேலாளர் தொடர்ந்து அவரை கண்காணிப்பார். அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை கவனிப்பார். ஒருவேளை இவருக்கு கொடுக்க வேண்டிய பணி அவருக்கும், அவருக்கு கொடுக்க வேண்டிய பணி இவருக்கும் மாற்றி கொடுத்திருந்தால் அவர் சரியாக செயல்படுவார் என்று சொன்னால் ஒரு சில வாரங்களிலேயே அல்லது ஒரு சில மாதங்களிலேயே அதை மாற்றி அமைப்பார். இதுதான் ஆராய்ந்து தெளிதல், தெரிந்து தெளிதல். உடனடியாக சிலரை கண்டுபிடித்து விட முடியாது. அப்பொழுது அந்த வேலைகளை கொடுத்து அவர்கள் எப்படி அந்த வேலையில் கவனமாக இருக்கிறார்கள், இதை மாற்றி கொடுத்து இந்த வேலையை அவர் சரியாக செய்வார் என்று சொன்னால் அதை மாற்றி கொடுக்க வேண்டும். இது ஒரு அலுவலக அடிப்படையில். ஒரு வீட்டினுடைய அடிப்படையில அந்த குடும்பத் தலைவர் யார் யாருக்கு என்ன மாதிரி பொறுப்பை கொடுத்தால் அவர் அந்த பொறுப்பை செவனை செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதான் இங்க தெரிந்து தெளிதல் என்பது. இந்த அதிகாரத்திற்கு, இந்த அதிகார தலைப்புக்கு 634, 632, 662, 781, 791, 517 இந்த குறள்களை எல்லாம் ஆய்ந்து படித்தால் இந்த தெரிந்து தெளிதலிலே நாம் தோய்வு ஏற்பட முடியும். நான் தொடக்கத்திலே ஓரிரு முறை கூறியிருக்கிறேன். நம்முடைய உடல் கூறுகளை எடுத்துக்கொண்டால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நரம்புகள் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் ஒரு மனிதனுடைய உடல் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் திருவள்ளுவர் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லுகிற போது பல்வேறு இடங்களிலே இதனுடைய இணைப்பை வைத்திருக்கிறார். ஜாயிண்ட் இணைப்பை வைத்து எந்த வழியிலும் மனிதன் தவறிவிடக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் இருந்து தவறிவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக பல்வேறு இடங்களை அதை நினைவூட்டுவார். அப்படி நினைவூட்டுகிற அடிப்படையில தான் இந்த இடையிடையே நான் இந்த குறள்களை இணைத்து படிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் இணைத்து படித்தால் உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் அழகாக செல்லும்.
அந்த அடிப்படையில தான் இந்த இணைப்பு குரல்களை எல்லாம் சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, 634 தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. இது அமைச்சனுக்கு உள்ள செயல். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. அவன் அரசனுக்கு எந்த அளவுக்கு அணுக்கமுடையவனாக அந்த அரசாட்சியானது செம்மையாக நடப்பதற்கு இந்த அமைச்சன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது இது முடியாட்சிக்கு உள்ள செய்தி. இப்பொழுது அமைச்சர்கள் தான் ஆளுகைக்கு உட்பட்டவராக இன்றைய ஜனநாயக மக்களாட்சி அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இவர்களுக்கு இந்திய ஆட்சி பணியாளர்கள் என்று சொல்லுகிற மாவட்ட ஆட்சியர், அவர்களுக்கு மேலே மாவட்ட ஆட்சியர்லேயே பலகாலம் தோய்ந்து பட்டறிவிலே சிறந்தவர்களை ஒவ்வொரு அமைச்சகத்திலையும் உள்துறை அமைச்சகம், சுகாதாரத்துறை அமைச்சகம், தலைமைச் செயலர் என்றெல்லாம் அவர்களிலிருந்து பதவி உயர்வு பெற்று செல்லுகிறார்கள். இவர்கள் சரியான வழிகாட்டுதலை அமைச்சர்களுக்கு இந்த ஜனநாயக நாட்டிலே கொடுக்க வேண்டும். அரசர்கள் காலத்தில், முடியாட்சி காலத்தில் அமைச்சர்கள் செய்த வேலையை இப்பொழுது சிறப்பாக ஆட்சி நடத்துவதற்கு அனுகூலமாக அல்லது தோழமையாக, அணுக்கமாக, எப்படி வேணாலும் வச்சுக்க, அவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். யாரு? மாவட்ட ஆட்சியர். அவர்களுக்கு மேல் பதவி, மாவட்ட ஆட்சியராக இருந்து மேல் பதவிக்கு சென்ற அந்தந்த அமைச்சகத்தின் துறை செயலர்களாக விளங்குபவர்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை 64வது அதிகாரம் அமைச்சிலே நாம் விரிவாக பார்க்க போகிறோம் என்றாலும் இந்த தொடர்பு தெரிந்து தெளிதலோடு இணைகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து 462 தெரிந்த இனத்தோடு தேர்ந்தண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை. அதாவது சிறந்த வல்லுநர்களை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களின் துணையோடு ஒரு செயலை செய்ய முற்பட்டால் இந்த உலகில் இல்லாத செயலே இல்லை என்ற நிலையில் நாம் அதை கை கொள்ள முடியும் என்று அந்த அதிகாரத்திலே நாம் படித்ததையும் இங்கே இணைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல வினைக்கரிய யாவுள காப்பு என்கிற குரலுக்கு உருவாக்கி உறவு கொள்ளும் நட்பை விட சிறந்தது எதுவும் இல்லை. ஒரு சிறந்த மனிதன் என்று தெரிந்தால் நாமே விரும்பி சென்று ஏதேனும் கொடுத்தாவது அவனை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும். அந்த அடிப்படையில் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த உறவாகிய நட்பை என்பது அந்த குறள். அடுத்தது நாடாது நட்டலில் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவருக்கு. ஆராய்ந்து அறியாமல் நட்பு கொள்வதை போல கேடு தருவது வேறு ஒன்றுமில்லை. ஆராய்ந்து அறியாமல் ஒருவனை நாம் நட்பு கொண்டு விட்டால் அது இந்த ஒற்றம்புல்லுன்னு சொல்லுவாங்க பாருங்க, செடியில் எப்படி நம்ம போயிட்டே இருக்க நம்ம இதில் ஒட்டிடும். அதை நாம் சிரமப்பட்டு தான் எடுக்க வேண்டும் அந்த ஒற்றம்புல்ல. அது மாதிரி ஒட்டுவார் ஒட்டியாக சில நட்பு நம்மை அறியாமல் சேர்ந்து விடுவது உண்டு. ஆகையினாலதான் அந்த நட்பு ஆராய்தல் என்று ஒரு அதிகாரத்தை செய்தார் திருவள்ளுவர். ஆராய்ந்து அறியாமல் நட்பு கொள்வதை போல கேடு தருவது வேறொன்றுமில்லை. ஏனென்றால் நட்பில் ஆழ்ந்து விட்டால் அதிலிருந்து மீள்வது கடினம். அடுத்து ஒரு செயலை ஒருவனிடம் கொடுக்கிற போது முன்ன குறிப்பிட்ட பாருங்க, ஒரு அலுவலகத்துல தெரியாமல் கொடுத்து விடுகிறார். இந்த 2வது எண்ணிலே உள்ள எழுத்தருக்கு 4வது எண்ணிலே கொடுக்க வேண்டிய பொறுப்பை கொடுத்தும் அவருக்கு இவருடைய பொறுப்பையும் கொடுத்தது பிழையாகிவிட்டது என்பதை தெரிந்தவுடன் பிறகு தேர்ந்து எண்ணி மாற்றி கொடுக்கிறார். அதற்குத்தான் ஒரு குறள் செய்தார் திருவள்ளுவர். 517 இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். மிக எளிமையான குறள், ஆனால் ஆழமுடைய குறள். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அவன் கண் என்பது அவனிடத்தில் விட்டுவிட வேண்டும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த பொறுப்பை அவனிடமே கொடுத்துரு என்று சொல்வது. ஒரு புவியியல் பார்க்கலாமா? இது நான் 4ஆம் வகுப்புல படிச்ச ஒரு செய்தி. கார்வண்ண வண்டோ கருஞ்சிட்டோ
காக்கையோ நீர்மேல் மிதக்கின்றது என்று பார்ப்பான். இது நான் 4ஆம் வகுப்பு படிக்கிற போது எங்களுடைய பூகோள பாடப்பகுதியிலே இந்த இந்த காட்சி அப்படியே படமாக போடப்பட்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 கப்பல்களை போட்டிருப்பாரு. முதல்ல தெரியறது ஒரு கருப்பா இருக்கும். அது காரு வண்ண வண்டு, கருமையான வண்டு மாதிரி தெரியும். அந்த கப்பல் வர்றது தூரமா வருகிற கப்பல் சின்னதா தெரியும். அதுக்கு அடுத்தது சிட்டுக்குருவி அளவுக்கு கொஞ்சம் பெருசா வரும். வண்டு பெருசு எவ்வளவு, அதை விட பெருசு சிட்டுக்குருவி, அதை விட பெருசு காக்கை. பிறகு இப்படி ஒண்ணு ஒண்ணா பரிணாம வளர்ச்சி வந்து முழு கப்பலும் தெரியும். நீர்மேல் மிதக்கின்ற இந்த காட்சியை நாம் 4ஆம் வகுப்பு பாடம் படிக்கின்ற காலத்துல இந்த காட்சி வந்தது. காக்கையாய் தெரிந்த அது நெருங்கி வந்த நிலையில் கப்பலாய் தெரிகிறது. புவிப்பந்தின் அமைப்பு அத்தகையது. மாந்தரில் பல வகையினர் விருப்பு வெறுப்பு தன்னலம் கொண்டவர், சூழலுக்கு தக்க மாற வல்லவர் என்பதற்கு இது உதாரணமாக ஒரு உரையாசிரியர் எழுதுகிறார். எளிமை, இனிமை, தூய்மை, வாய்மை போற்றுபவர், கடனே என செயல்படுபவர், கடமை என செயல்படுபவர். இந்த பொறுப்பை நமக்கு கொடுத்துட்டாங்க, இதான் நமக்கு வேற வழி இல்லை, அது கடனேன்னு செய்யறவன். இது நம் கடமை என்று செய்பவர். இந்த வார்த்தையில பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அவனும் செஞ்சிருவான், இவனும் செஞ்சிருவான். ஆனால் இவன் மன ஒருமைப்பாடு இல்லாமல் செய்கிறான். அதனால அதை சொல்லுகிற போது இது கடனேன்னு செய்யறது. அடுத்தவன் இது நம் கடமை என்று செய்வோர். பின்னாலே சொல்லப்படுகின்ற இது நம் கடமை என்று செய்வோராலே தான் அந்த செயலானது முழுமை பெறும் என்பதனாலே இந்த வேறுபாடு. எனை வகையான் தேறிய கண்ணும் பேராகும், எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். எல்லா வகையானும் ஆராய்ந்து தேர்ந்த பின்னும் செயல் வகையால் பொருந்தாமல் வேறுபடுபவரும் பலர் உள்ளனர். எல்லா வகையாலும் ஆராய்ந்து தேர்ந்த பின்னும் செயல் வகையால் பொருந்தாமல் வேறுபடுபவரும் உண்டு. செய்வான், ஆனா செயல் வீரனாக இருக்க மாட்டான். அதுதான் இந்த குறைபாடு என்பதை தெரிந்து தெளிதல் என்கிற முகவுரை. இப்ப நான் அந்த தலைப்புக்கு தான் இதுவரைக்கும் உங்களுக்கு அதற்கான சரியான முறையில எப்படி அணுக வேண்டும் என்பதை திருவள்ளுவர் கூறிய வழியிலே தெரிந்து தெளிதல் என்றால் என்ன என்பதை இங்கு நாம் தெளிவாக பார்த்தோம். அதுக்கு அடுத்து 1வது குறள். அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கின் அப்படி சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல இந்த 4ம் படிக்கிற மாதிரி இந்த 4ம் 3ம் 5ம் 6ம் என்று வருகிற குறள்களில் இப்படி சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் மறக்கவே மாட்டார்கள். படை, குடி, ஊழ், அமைச்சு, நட்பு, அரண் 6ம் உடையான் அரசருள் ஏறு. நினைவில் இருந்துக்கும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. மறக்குமா? மறக்காது. அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும். இந்த குறளுக்கு 640 514 அமைச்ச அதிகாரம். 514ங்கிறது நம்ம அடுத்து தெரிந்து வினையாடல்ல பார்க்க போறோம். இப்ப இது தெரிந்து தெளிதல். அடுத்து 52வது அதிகாரம் தெரிந்து வினையாடல். அதுல 4வது குறள். இந்த 2ஐயும் பார்க்க போகிறோம். இப்ப பாருங்க, அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும். இந்த திறம் தெரிந்து தேரப்படும் என்பதை 4லும் கூட்ட வேண்டும். அறத்திற்கு திறம் தெரிந்து தேர வேண்டும், பொருளுக்கு திறம் தெரிந்து தேர வேண்டும், இன்பத்துக்கு திறம் தெரிந்து தேர வேண்டும், உயிர் அச்சத்திற்கு திறம் தெரிந்து தேர வேண்டும். அப்படி என்றால் என்ன? அறமன்றத்தில் ஏதேனும் வழக்குண்டா என ஆராய வேண்டும். ஒருவனுக்கு ஒரு பொறுப்பு வழங்குகிற போது இவன் நீதிமன்ற வழக்குடையவனா என்று பார்க்க வேண்டும். மக்களாட்சியில தேர்தல்ல நிற்கிறவர்களுக்கு பலருக்கு இந்த வழக்கு தொடர்புடைய குற்றவாளி என்று சிறைக்கு சென்றவர்களுக்கெல்லாம் அல்லது சிறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறார். அதை செய்யக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார்.
அறமன்றத்தில் வழக்கு இருந்தா அவனுக்கு கொடுக்காதே என்று நம்முடைய மக்களாட்சி முறையில அப்படி கொடுக்கிறார்கள். அதுக்காக தான் தேர்தல் ஆணையம் இவர்கள் யாரையும் நான் தேர்ந்தெடுக்க விரும்பவில்லை என்று அதுக்கு ஒரு பிரிவு கொடுத்துருக்கிறார். அதுக்கு நோட்டா என்று ஒரு பிரிவை கொடுத்து அதுல போடு, உன்னுடைய வாக்களிக்கும் உரிமையை விட்டுவிடாதே என்பதற்காக ஒரு 13 பேர் நிற்கிறார்கள் என்றால் இந்த 13 பேரும் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் படி அன்பிட், இவர்கள் லாயக்கற்றவர்கள், இந்த பொறுப்புக்கு லாயக்கற்றவர்கள் என்பதனால நான் கடைசியாக உள்ளதில் போடுகிறேன், 14ஆவதாக உள்ள நோட்டாவில் போடுகிறேன் என்று செய்திருக்கிறார். இப்ப அறமன்றத்தில் வழக்கு இருந்தால் அவரை தேர்ந்தெடுக்க கூடாது. அவர் வெற்றி பெற்று வெளியே வந்து நான் ஊதியம் கொடுக்குறான், அவன் இந்த மாதிரி கேளிக்கைகள்ல இருந்து கொண்டிருந்தால் அவன் எப்படி ஒழுங்கா வேலை செய்வான்? 3. 4வது, நெருக்கடி வருகிற போது துணிந்து துணையாக நிற்பானாம். இப்ப சில திரைப்படங்கள்ல காட்டுவார்கள், வங்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும், திடீரென்று ஒரு திருடன் முகமுடியுடன் வந்து கத்தியோ அல்லது துப்பாக்கியோ காட்டி எடு பணத்தை என்கிறான். எல்லோரும் கையை மேலே உயர்த்த சொல்லிவிட்டு ஒருவனிடம் மார்புக்கு நேராக குறிவைக்கிறான். இது திரைப்படத்துல வர்ற காட்சி. உயிரச்சம்னு ஒண்ணு திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு பாருங்க. இதுல எவனாவது ஒருத்தன், அந்த வங்கியில வேலை பார்க்கிறவன்ல ஒருத்தன், இப்படியே சொல்றேன், ஏதாவது அவனுடைய மூளையை பயன்படுத்தி தன்னுடைய உயிர் போனாலும் இல்லை என்று அவனை பாய்ந்து முடக்கி அவனுடைய துப்பாக்கியை கைப்பற்றுவது, அவனை வீழ்த்துவது, அதுக்குள் மற்றவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். இதான் உயிரச்சம். தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் செல்பவன். எல்லாரும் இருப்பானா? இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. குறளை பாருங்கள். அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் 4 திறம் தெரிந்து தேரப்படும். எவ்வளவு அழகா திருவள்ளுவர் படம் பிடிச்சு காட்டாரு போடுங்க. 4 வகைகளிலும் உயர்ந்த உறுதிப்பாடு உள்ளமே தெரிந்து தெளிவுறுதலும் தெளிவு மெய்ப்படலும் கொண்டு பதவி வழங்க வேண்டும் என்பது திருவள்ளுவர் ஆணை. நாம் இதெல்லாம் மக்களாட்சி முறையிலே கடைபிடிக்கிறோமா என்பதை அவரவர்களுடைய பகுத்தறிவுக்கு விட்டு விடுவோம். முறைப்படை சூழ்ந்தோம் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர். 640 சொன்னையா, முறைப்படை சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர் என்பது அந்த 640வது குறள். செயல்திறம் இல்லாத அமைச்சர் நன்றாக ஆராய்ந்து அறிந்தாலும் குறைபடவே செய்வார். மக்களாட்சி காலத்திலும் உரியவரை கண்டுபிடிக்க முடியாமல் தேர்வு செய்யப்பட்டவரை மாற்றுகிறார்கள். உறவு, நட்பு, பரிந்துரை, பணிந்து வணங்கல், பாராட்டெடுத்தல், பசப்புதல் என்பவற்றுக்கு ஆட்படாமல் தேர்ந்து தெளிவாருக்கு உறுதிப்பாடாக இருக்க வேண்டும். இந்த குற்றங்கள்லாம் இருக்கக்கூடாது. இவன் உறவுனால இவனை நியமிக்கிறேன், இவன் நட்புனால இவனை நான் போட்டுக்கிறேன், இவர் பரிந்துரை செய்ததுனால இவரை நான் வச்சுக்கிறேன், இவன் பணிந்து வணங்குகிறான், கூழ கும்பிடு போடுறான், அது கூழ கும்பிடுன்னு பேரு. உண்மையில் அவன் வணக்கம் செய்யவில்லை, கூழ கும்பிடு போடுறான், எப்படியாவது உள்ள நுழையணும்னு சும்மானாலும் பாராட்டுவான். அரிய செயல் சில இருக்கும், உண்மையான அரிய செயலை சொல்லாமல் இவன் அது மாதிரி ஆட்களை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நிறைய அலுவலகங்களிலே அதற்கு வழக்கு மொழியில ஆயில் அடித்தல் என்பார். அது என்ன பொருள் எனக்கு புரியல. இவன் ஆயில் அடிக்கிறான்டாம்பாங்க. அதாவது அனாவசியமாக புகழ்வதை ஆயில் அடித்தல் என்று சொல்வாரு. அப்புறம் பசப்புதல், அது ஒரு விதமான குணம். அது சிலருக்கு தான், எல்லாருக்கும் வராது அந்த பசப்புதல் என்பது. இப்படியெல்லாம் காரியம் சாதிப்பார்கள் என்பதற்காக சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் கடந்து நீ ஒருவனுக்கு ஒரு பொறுப்பை வழங்குகிற போது தெரிந்து தெளிந்து அறிந்து வழங்க வேண்டும் என்பதைத்தான் அறம், பொருள், இன்பம், உயிர், அச்சம் 4 திறம் தெரிந்து தேரப்படும் என்று சொல்லுகிறார். அடுத்து 2வது குறள். குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பெறியும் நானுடையான் கட்டே தெளிவு. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பெறியும் நானுடையான் கட்டே தெளிவு. இதன் பொருள், நல்ல குடியில் பிறந்து குற்றமில்லாமல் பழிக்கு நாணுவானாய் உள்ளவனையே நம்பி வேலைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும்.
இதற்கு 3 அதிகாரங்கள்ல நாம பயன்படுத்தணும். இதோடு இணைந்து குடிப்பிறந்து, குடிமை என்று 96வது அதிகாரம், குற்றத்தின் நீங்கி 44வது அதிகாரம் குற்றம் விடிதல், வடுப்பறியும் நான் உடையான் கட்டே தெளிவு, நான் உடைமை என்பது 102வது அதிகாரம். எப்படி இணைக்கிறார் பாருங்க திருவள்ளுவர். இந்த ஒரு குறள்ல 3 அதிகாரம் 30 குறள்களையும் நாம் இணைத்து படிக்க வேண்டும். இப்ப நல்ல குடியில் பிறந்து என்று நீங்கள் அதற்கு உரை சொன்னீர்கள். அதாவது குடிப்பிறந்து என்பதற்கு சார் இப்படி எல்லாம் கூட இருக்குமா? இதுலயே நம்ம குடும்பத்துல இப்படி பிரிக்கலாமா? நல்ல குடும்பம் வேற, கெட்ட குடும்பம் வேற என்று இருக்குமா என்றால், நான் முன்னரே குறிப்பிட்டதை போல இந்த அனாவசியமாக பாராட்டுதல், பசப்புதல், இது மாதிரி உள்ளவர்களெல்லாம் நல்ல குடி இல்லை என்பதை ஆய்ந்து அறிந்து தெளிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது நல்ல குடும்பமா, நல்ல குடி பிறந்தவரா, எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானே திருவள்ளுவர் சொன்னா, அது உண்மைதான். ஆனால் பிறந்ததற்கு பிறகு இவன் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறான், பசுப்புகிறானா, ஆயில் அடிக்கிறானா என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலேதான் நல்ல குடியில் பிறந்து குற்றமில்லாமல் பழிக்கு நாணுபவனாய் உள்ளவனையே நம்பி வேலைக்கு தேர்ந்தெடுத்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார். குடிப்பிறந்து என்றால், திரும்ப வரேன், இத சில பேர் தவறாக இந்த பரப்புரை செய்கிறார். திருவள்ளுவர் வழுக்கிட்டார், திருவள்ளுவர் சறுக்கிட்டார், வள்ளலார் வழுக்கிட்டார், வள்ளலார் சறுக்கிட்டார். எங்கடா சறுக்கினாரு, எங்கடா வழுக்கினாரு? நீதான்டா வழுக்கினாய், நீதான் சறுக்கினாய். அதையெல்லாம் திருவள்ளுவர் மீது உன்னுடைய திருட்டுத்தனத்துக்கு, உன்னுடைய தப்பான எண்ணங்களுக்கு அவர்கள் வரவில்லை, வள்ளலாரும் வள்ளுவரும் வரவில்லை என்பதனால் அவர்கள் உனக்காக அவர் சறுக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். அதான் நல்ல குடி பிறந்து பண்பாடு மிக்க குடிவழியில் தோன்றி பண்பாடு மிக்க குடியினர் நேர்மை, ஒழுக்கம், வாய்மை, கொடை, பழியிலாமை போன்ற பண்புகளை உடையவரானால் அவர் நல்ல குடியில் பிறந்தவர், நற்குடி பிறந்தார். குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் என்றால் என்ன? செருக்கு, சினம், சிறுமை, கருமித்தனம், மானக்கேடு, களியாட்டு இவற்றிலெல்லாம் ஈடுபடுபவர்கள், குற்றத்தில் அமர்ந்திருப்பவர்கள், அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்பதனாலே குற்றத்தின் நீங்கி என்று சொன்னார். வடுப்புரியும் தன்னை அறியாமல் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் என்னே என் செயல் என்று தன்னைத்தானே நொந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். அதுதான் வடுப்பறியும். நானுடையான் கட்டே தெளிவு என்றால், நாணுதல் தன்மை அவைந்தவனையே தெளிவு கொள்ளுதல் வேண்டும். இப்படி தன்னை அறியாமல் ஒரு பிழை செய்து விடுவானேயானால் அந்த பிழைக்காக அவன் நாண வேண்டும், வெட்கப்பட வேண்டும். ஆஹா, இப்படி ஒரு தவறு செய்து விட்டேனே, இவர்களுக்கெல்லாம் இப்படி பிழை நேர்ந்து விட்டதே என்று அவன் நாணமடைய வேண்டும். எவ்வளவு அழகா திருவள்ளுவர் பண்ணியிருக்காரு பாருங்க. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நேரம் இருக்கா? இருக்கு. நற்குடி பிறந்தார் இயல்பாகவே குற்றம் புரியார். அவர் குடிவழியரை குற்றம் அணுகாதவராய் வளர்த்து காப்பர். செய்யும் செயலில் குறைபாடு ஏற்பட்டு சுட்டிக்காட்டும் முன்னரே அவர் மனச்சான்றை அவருக்கு சுட்டிக்காட்டிவிடும். அதன் பிறகு அவர் வெட்கப்படுவார். ஏனெனில் கருமத்தால் நாணுதல் நானு திருணுதல் என்று நானுடைமை சொல்லும். நீ இன்னார் மகனா என பெருமைப்பட வேண்டியவர் நீ இன்னார் மகனா. அந்த சொற்கள் மூன்றும் ஒன்றுதான். ஆனால் அந்த கேள்வியில இருக்கு பாருங்க, பெருமைப்படத்தக்கது என்றால், நீ இன்னார் மகனா, நீ இன்னார் மகனா என்று அந்த கேள்வியின் துணியிலேயே அந்த குடிப்பிறப்பு உயர்ந்தது தாழ்ந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க. புறநானூறுல உள்ள எடுத்துக்காட்டு. இப்ப இந்த பெரிய நிலையில இருக்க பசங்க பூரா சூதாடுறது, அது கெட்ட புத்தி இருக்க மாட்டேங்குது. இந்த மகாபாரதத்துல தர்ம சூதாடினான் இருக்குது, அங்க நலன் சூதாடினான் இருக்குது,
மணிமேகலையில சாதுவன் சூதாடினான் இருக்கு. இதெல்லாம் தான் சிற்றின்பம். இந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லாம இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த முதல் குறள்ல சொன்னார். இன்பம் உயிரைச்சம் நான்கின் அறம் பொருள் இன்பம் உயிரைச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் என்பதிலே இது மாதிரியான இன்ப வகைகளை ஈடுபடுவானேயானால் அந்த செயலாக இருக்காது என்பதனாலே தான் சொல்கிறார். இப்ப இந்த 2 பய விளையாடுறான். யாருன்னா, சோழன் நலங்கிள்ளி என்று ஒருவன் இருந்தான். உரையுரை தலைநகர கொண்டு ஆட்சி புரிந்தவன். அவனுடைய தம்பி பெயர் மாவளத்தான். அவனும் தாமப்பல் கண்ணன் என்கிற புலவரும். இந்த தமிழ் படிச்ச புலவனுக்கு எப்படி இந்த புத்தி போயிச்சு பாருங்க. 2 பையனும் சூதாடுறான். அவன் அரசன் கவலை இல்லை. ஆனா இந்த தாமப்பல் கண்ணன் என்கிற கல்வியாளனுக்கு அறிவு கொஞ்சமாச்சு இருந்தான். அவனோட சேர்ந்து சூதாடுறான். சூதாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த தாமப்பல் கண்ணன் என்கிற புலவன், தமிழ் படிச்சவன், அதிலே அந்த வட்டாடுதலிலே சூதாடுதலிலே ஒரு காயை தனக்குள்ளே நகர்த்தி வைத்துக் கொண்டு அது அவன் நகர்த்தியதாக அவன் மீது பழி போடுகிறான். ஒரு பழமொழி வடக்குல சொல்லுவாங்க பாருங்க, தான் திருடி அசரூட்டை நம்பாதவன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தான் திருடி பக்கத்து வீட்டுக்காரனை நம்ப மாட்டான். இவனே திருட்டு பய, அவன் பக்கத்து வீட்டுக்காரனை நம்பலைன்னா எப்படி? அது மாதிரி இவன் அந்த வட்டுக்காய் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவனை திட்டுகிறான். நீ எல்லாம் ஒரு சோழர் குடியில் பிறந்தவனா என்று அவனை வைகிறான். அந்த அந்த மாவளத்தானுக்கு இந்த புலவர் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். அவன் நகைக்கிறான், உள்ளபடியே நகைக்கிறான். எப்படி நகைக்கிறான் என்றால், அந்த குற்றத்தை தான் செய்ததாக இவன் செய்யவில்லை. இதுதான் உயர்குடி பிறப்பு என்பது. இதை சொல்வது யார் என்று கருதுகிறீர்கள்? அந்த தாமப்பல் கண்ணன் என்கிற புலவனே சொல்லுகிறான். தவறு செய்தவன் நான், அவனை இல்லை, அவனுடைய குடியையே பழித்தேன், சோழர் குடியையே பழித்தேன். என்றாலும் அவன் என் மீது அரச குடும்பத்தில் பிறந்திருந்தும் நடவடிக்கை எடுக்காமல் நான் செய்த தவறை தான் செய்ததாக அவன் மேற்கொண்டான் என்று பாடுபவன் தாமப்பல் கண்ணன். பாடல் எண் 43. வட்டை மறைத்தவன் தாமப்பல் கண்ணன், அதனை பொறாமல் எரிந்தவன் மாவளத்தான். குற்றவாளியை நீ சோழன் மகனல்லை. எவ்வளவு தப்பான வார்த்தை சொல்றான் பாருங்க. ஏய், நீ சோழன் மகனே கிடையாது என்றால் எவ்வளவு பெரிய தப்பான வார்த்தை அது. அதை விழுங்கி கொண்டு தமிழறிந்த ஒரு அறிஞனை தவறாக நாம் சொல்லக்கூடாது என்று பொறுத்துக் கொள்கிறான் என குடியை பழிக்கிறான். ஆயினும் அந்த இளைஞன் மாவளத்தான் நாணுகிறான். இதுதான் நற்குடி பிறப்பின் சான்று என்பதை மிக அழகாக அந்த தாமப்பல் கண்ணனே புகழ்ந்து வருகிறான். ஆர்குனை தெரியல் நின் முன்னோர் எல்லாம் பார்ப்பார் நோவன செய்யலர், மற்றது நீர்த்தோ நினக்கென வெறுப்ப கூறி நின் யான் பிழைத்தது நோவாய் எனினும் நீ பிழைத்தாய் போல் நனினானினையே. நீ செய்ததை போல நீ கொஞ்சம் வைக்கப்படல. நனினானினை என்றால் அது உரிச்சொல். மிகுதியாக நான் செய்த தவற்றை நீ செய்தது போல் மிகுதியாக நாணமுற்றாய். தம்மை பிழைப்போர் பொறுக்கும் செம்மல், இக்குடி பிறந்தோர்க்கு என்மை காணுமென காந்தகு மொயம்ப காட்டினை ஆகலின் யானே பிழைத்தான் என் சிறக்க நின் ஆயுள். என் சிறக்க நின் ஆயுள் பெருகட்டும் என்று அவனுடைய செயலுக்காக வாழ்த்துகிறான் என்பது இந்த குறளினுடைய எடுத்துக்காட்டி செய்யுள் என்பதை கூறி இந்த 502வது குறள் குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. அடுத்து அரிய கற்று ஆசற்றார் கண்ணம். இந்த கண்ணுங்கிற இடத்துல இடம் என்று பொருளுங்க. அதாவது குற்றம் இல்லாதவர் இடத்தும், ஆசுன்னா குற்றம், ஆசற்றார்னா குற்றம் இல்லாதவர், குற்றமில்லாதவர் இடத்தும் அப்படின்னு பொருள் இந்த கண்ணுங்கிறதுக்கு. அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்னை அரிதே வெளிறு.
அரிய நூல்களை கற்று தெளிந்து குற்றமில்லாதவர்களாய் விளங்குபவர்களிடத்தும் கூட சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். எனவே தெரிந்து தெளிதல் வேண்டும். இப்ப மகாத்மா காந்திகிட்டே சில குறைபாடுகள் உண்டு. இப்ப வஉசி கிட்ட பணம் கொடுக்க சொல்லி தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற அன்பர்கள் கொடுத்து விட்டாங்க அவர்கிட்ட. தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி இருக்கிற போது அவர் என்ன பண்ணிட்டாரு, வேற ஒருத்தட்ட கொடுக்க சொன்னாரு. அவருக்கு இவரை தெரியல, அதனால கொடுக்கல. ஆனா தவறு இங்கன்னா மகாத்மா கிட்ட தான். ஊரெல்லாம் நாடெல்லாம் உலகமெல்லாம் அவரை மகாத்மா என்றாலும் இந்த இடத்துல அவர் பிழை செய்து விட்டார். இவரை நம்பிதான் அவங்க கொடுத்தாங்க, இவர் கொடுப்பாருன்னு. ஆனா இவர் அந்த வேலையை செய்யல. அதனால அவர் மகாத்மாவாகவே இருந்தாலும் கூட அவரிடமும் சில குறைகள் குற்றங்கள் உண்டு. ஒரு குறையுமே இல்லை என்றால் அவன் மனிதன் இல்லை, தெய்வமாகி விடுவான். அப்படி யாரும் இருக்க முடியாது. அதைத்தான் இந்த குறள்ல சொல்றாரு. அரிய கற்று ஆசற்றார்கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு அப்படின்னு. குறை இல்லாத மனிதனே இருக்க முடியாது. அந்த நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நாம தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லப்படுகிற கருத்து, திருவள்ளுவரால் சொல்லப்படுகிற கருத்து. அடுத்து, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலம். சந்தனக்கட்டைய பத்த வச்சோம்னா, அது சந்தனத்தூளை தீ வச்சோம்னா சந்தன வாடை மணக்கும். ஒரு மனிதனுடைய பிணத்தை எரிக்கிற போது அது பெரு நாற்றமாக பெரும் பணக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சந்தனக்கட்டையை அடுக்கி எரிய விடுவார்கள். அப்படி எரிய வைத்தாலும் கூட அது என்ன ஆகும் என்றால், இந்த சந்தனத்தின் மனத்தை விட அந்த பிணத்தின் நாற்றம்தான் அதிகமாக இருக்கும் என்பதனால குற்றம் ஒரு மனிதனிடம் அதிகமாக இருக்கக்கூடாது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த உதாரணங்கள். இரண்டையும் ஆராய்ந்து, குணம் குற்றம் இரண்டையும் ஆராய்ந்து தெளிந்து குணம் அதிகம் உள்ளவருக்கே பொறுப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவது. ஒரு அலுவலகத்தில் அல்லது எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் யார் பொறுப்புள்ளவனாக இருப்பானோ, யாரால் அந்த நிறுவனத்துக்கு இடையூறு வராதோ, அந்த செயல்பாடு சிறப்பாக நடைபெறுமோ, அது மாதிரி குணம் உள்ளவனிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அடுத்து இந்த 5வது குறளை சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு ஆரூரன் என்பவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் 51வது அதிகாரம். 51வது அதிகாரம் என்னையா? தெரிந்து தெளிதல். இதை கொஞ்சம் கேளுங்க. அதை மூடி வச்சு, புத்தகத்தை மூடி வச்சு சொல்லுங்க. 51 தெரிந்து தெளிதல். 51 தெரிந்து தெளிதல். அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் 4 திறந்தறிந்து தேரப்படும். குடிப்பிறந்து குற்றத்தில் நீங்கி அடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. அயகற்ற ஆசற்றார்கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். பெருமைக்கும் மேலை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் சிலர் நானார்பழி. காதன்மை கந்த அறிவறியா தேறுதல் பேதைமை எல்லாம் தெளிந்தான் வழிமுறை தீராயிடும் வைத்தரும். தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். தேராம் தெளிவும்
தெளிந்தான் வழியுறவும் தீரா அன்பை தரும். நன்றி. அபாரம், பிரமாதம். பிக் கிளாப்ஸ். அவர் 2ஆம் வகுப்பு படிக்கிறார். ஒரு 500 குறள் வரைக்கும் படிக்கும். 550 குறள் வரைக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்கள் உடனுக்குடன் மனனம் செய்துவிட வேண்டும் என்பதற்காக நேற்று தான் கூறினேன். அது இப்ப எந்திரிச்சு வந்துட்டார் இந்த நேரத்துக்கு. அடுத்து அவரு இன்றைய தேர்வுக்கு படிக்க வேண்டும் என்பதனால இடையில விட்டுட்டார். அடுத்து குணம் நாடி சொல்லிட்டோம். அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். நம்முடைய செயல்பாடுகள் தான் உரைகள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமை. நம்மளை எப்படி அறிந்து கொள்வது, நம்மை எவ்வாறு அறிந்து கொள்வது, தன்னை அறிதல் என்பது நாம் எப்படிப்பட்ட ஆள் என்பதை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நொடியும், ஏனென்றால் நம்முடைய மனமானது பல்வேறு குரங்கு போல் தாவும். இது வள்ளலார் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம். அதனால நம்மை ஒவ்வொரு மணித்துளியிலும் நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். அதான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் என்பது கருத்து. ஒரு தங்கம் துண்டு இருக்கிறது, தங்க துண்டு. அது மாற்று உள்ளது. அதை கேரட் என்று சொல்வார்கள். 24 கேரட் தூய தங்கம். அதில் நகை செய்ய இயலாது. இதுல பாருங்க, இதுல கூட ஒரு மனிதனுக்கு எப்படி இந்த குறை இல்லாமல் இருக்க மாட்டானோ அதுபோல் அதை ஒரு நகையாக, ஒரு வளையலாக, ஒரு ஒரு சங்கிலியாக அல்லது ஒரு மோதிரமாக அதை செய்ய வேண்டும் என்றால் சிறிதளவு செம்பு சேர்த்து 24 கேரட்டை 22 கேரட்டாக பண்ணினால்தான் அதை செய்ய முடியும் என்பது. அதை மாற்று பார்ப்பதற்கு மொரார்ஜி தேசாய் நிதி அமைச்சராக இருந்த காலத்துல அவர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். நிறைய தங்கம் தேவைப்படுகிறது, தங்கம் இல்லை. நிறைய இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து. இந்திய பொருளாதாரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகையினால 14 கேரட்ல நகை செய்து கொள்ளுங்கள் என்று கொண்டு வந்தார். அதற்கு பொதுமக்களிடம் எதிர்ப்பு வந்தது. அதை விட்டுவிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல யோசனை எல்லாம் சொன்னார். நிறைய நல்ல யோசனை எல்லாம் சொன்னார். அதை பின்பற்றினால் நம்முடைய பொருளாதாரத்தை சிறப்பாக கொண்டு வர முடியும் என்பதை அவர் நிதியமைச்சர் பின்னால அவர் வந்தார், தலைமை அமைச்சராக, பிரதமராக வந்தார். அவர் முன்னை காலங்கள்ல இந்த நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்துல அவர் இந்த யோசனையை சொன்னார். 14 கேரட் என்று, அதாவது 10 கேரட் அளவுக்கு செம்பை சேர்த்து இப்ப நிறைய வருது. கொஞ்சம் கூட தங்கமே இல்லாம தங்கம் மாதிரி எல்லாம் கொண்டு வந்து செய்கிறார்கள். போலி நகைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு மினுக்குவதை நாம் பார்க்கலாம். தங்கத்தை விட மிகச் சிறப்பாக மினுக்கக்கூடிய நகைகள் எல்லாம் இருக்கின்றன. அடுத்த நாள் கருத்துவோம் அல்லது அடுத்த வாரம் கருத்தும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் இந்த அதை பார்த்து ஒரு அதை ஆசிட் ஊத்துவான். அப்படி ஊத்தும் போது அந்த அவருக்கு தெரியும், அதை பரிசோதிக்கிறவருக்கு இது எவ்வளவு மாற்று உடையது என்பதை அவன் கண்டுகொள்வான். அதேபோல் நாம் எவ்வளவு மாற்று உடையவராக இருக்கிறோம், குணம் அதிகமாக இருக்கிறதா, குற்றம் அதிகமாக இருக்கிறதா என்பதை நாம் நம்மை அறிந்து கொள்வதற்கான மாற்று நம்முடைய செயல்பாடுகள். நமக்கென்றால் ஒரு நியாயம், அடுத்தவருக்கு என்றால் ஒரு நியாயம். ஒருவரிடம் ஒருவர் போய் சொல்லுகிறார், இந்த பையன் ஒரு பையன் இந்த பையனை அடிச்சுட்டான், தேவையில்லாம அடிச்சான், போனவனை வம்புழுத்தான், அவனை தண்டிக்கவில்லையா என்று கேட்கிறார். உங்க பையன்தான், வம்புழுத்தவே உங்க பையன்தான் அப்படின்னு சொன்னோடனே அவருடைய மனம் உடனடியாக மாறிவிடுகிறது. அந்த அந்த மனோநிலையானது தாம் பையன் என்று சொன்ன உடனே அவருடைய மனநிலை மாறிவிடுகிறது. பொறுக்கி பாண்டியன் எல்லார் வீட்லயும் கதை தட்டினா அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் முறையிடுகிறார்கள். என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அந்த மன்னன் கேட்கிறான். அவன் கையை வெட்டி விட வேண்டும் என்று சொன்னுகிறார். உடனே உடைவாளினால் இடது கையினால் எடுத்து வலது கையை வெட்டி விட்டான். இதுதான் நீதி. இதுதான் மக்கள், உண்மையான மக்கள், ஜனநாயகம்.
மக்களாட்சி என்பது. மன்னனாக இருந்தும் கூட மக்கள் சொல்லுகிற தீர்ப்புக்கு மன்னன் படிந்தான் பாருங்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் மற்றவர்களுக்கு நாம நீதி சொல்லலாம், நாம் நடந்து கொள்கிறோமா அதான் முக்கியங்க. அதான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள், கருமமே செயலாதல், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். இங்க 975 போட்டுக்குங்க. 266 1011 979 975 979 266 1011 இந்த குறள்கள் எல்லாம் அவருக்கு இணையாக இருக்கும். அத்தனையும் நான் சொன்னால் இதிலேயே பொழுது போய்விடும். கர்மமே செயலாதல், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்பதை நாம் இதனோடு பார்க்கலாம். நம்ம என்ன செய்கிறோம் என்பது நம்முடைய வெளிப்பாடு. கருமத்தால் நாண திருநூல் என்பது 1011. பெருமையும் சிறுமையும் தாழ்ந்தர வறுமை என்பது பொதுமொழி. கொடுக்கல் வாங்கல் நிலை வேறு என்ற செயலால் உண்டாகும் பெருமை சிறுமை வேறு. பெருமை பிறப்பாவது பெருமை செயல் செய்யும், ஆனால் பெருமை செயல் செய்ததாக பெருமைப்பட்டுக் கொள்ளாது. பெருமை உடையவர்கள் தாம் செய்ததை அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டால் செய்திகளை தெரிவிப்பது வேறு, விளம்பரப்படுத்திக் கொள்வது வேறு. அது ரெண்டு புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. நீங்கள் ஒரு செயலை இன்னார் செய்தார் என்று சொல்வது வேறு, அல்லது தானே இதை யார் செய்தார் என்றால் அடியேன் செய்தேன் என்று சொல்லலாம். ஆனால் எவனாலே அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு தன்னை செருக்கோட செய்து கொண்டால் அதுதான் சிறுமை என்று சொல்லுகிறார். அந்த குறள்ல பெருமையின் அடையாளம் என்னவென்றால் பெருமை பெருமிதமின்மை, சிறுமை பெருமிதம் உருந்துவிட. 979 பெருமை அதிகாரத்திலே வருகின்ற 9வது குறள். பெருமை பண்பாவது செருக்கின்றி வாழ்வது, சிறுமை பண்பாவது செருக்கின் மிதப்பில் திளைத்து விடுவதாகும் என்பது கருத்து.